இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருக்க ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுக்கு அவர் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமானவர். உன்னை தேடி ஒண்ணும் அவர் இங்க வரல, எங்களை பார்க்க வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா மாறன் கிட்ட சொல்லி உதவி வாங்கி தரேன். நான் தான் அவர் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவரை வெளியே போ சொல்றேன். ஐயோ, ஐயோ ஐயோ, இன்னும் இப்படி உலகம் தெரியாம இருக்கீங்களே சித்தி. சார் எதுக்கு உங்க கடையை விட்டுட்டு போனாருன்னு நினைக்கிறீங்க? விட்டா இவரு உங்க 2 பேர் தலையிலயும் நல்லா மிளகா அரைப்பாரு. அது எப்படின்னே தெரியல சித்தி. கடைஞ்செடுத்த அயோக்கிய பயலுக எல்லாருமே உங்க கண்ணுக்கு உத்தமனாவே தெரியறாங்க. எப்படி வலிச்சித்தி இதெல்லாம்? டேய், என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க? பேசாம இருக்கியா இல்லையா? இப்போ நீங்க நம்பலனாலும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? நான் வழக்கமா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் தான். இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். புரியல? உங்க சொத்து பத்தெல்லாம் என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதோ இந்த ஜென்டில்மேன் மனோகரன் தான் டாக்குமெண்டா நான் கொடுத்த டாக்குமெண்ட்டையும் வச்சு மாமா கிட்ட நேக்கா கையெழுத்து வாங்கினாரு. அதுக்கு பல்கா பெரிய அமௌண்ட் கூட கொடுத்தேன். ஐயா அப்ப அந்த அமௌண்ட வாங்கிட்டு வேலையை விட்டுட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்ப என்னன்னா அந்த அமௌண்ட் செலவாயிடுச்சான். திரும்பவும் செலவுக்கு பணம் வேணும்னு வந்து கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு.